தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிர்ச்சியில் உறைந்து போன மோடி. அதிர்ச்சியில் உறைந்து போன மோடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். புதிய கருத்து கணிப்பு: அதிர்ச்சியில் உறைந்து போனார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த 10 ஆண்டுகளாக பாரத பிரதமராக இருப்பவர் நரேந்திர மோடி. கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டு வருகிறது. சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த சாதனையும் செய்யவில்லை. சாதனைகளை சொல்லி கேட்பதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகளின் ஊழலை சொல்லி ஓட்டு கேட்கின்றது. மதத்தால் இந்திய மக்களை பிளவுபடுத்தி பேசுகின்றது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை கக்குகின்றது. பிரச்சாரத்தின் போது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இனக்கலவரத்தை தூண்டும் விதமாக நரேந்திர மோடி பேசி வருகிறார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. அதற்கேற்றாற்போன்று பாரதிய ஜனதா கட்சியின் நடவடிக்கையிலும் இருந்தன. ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பாக மாநில கட்சிகளை உடைத்தன. டெல்லி பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிபு சோரன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தது. தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் மகள் கவிதாவை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் தமிழகத்தில் திமுக அமைச்சர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. எதிர்க்கட்சிகளுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தது. எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை குலைத்தது. பீகாரிலே நிதிஷ்குமாரை இந்தியா கூட்டணியிலிருந்து தட்டி தூக்கியது. மேலும் பல்வேறு முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வந்தது. இந்தியா கூட்டணியை உடைப்பதற்கும், இந்தியா கூட்டணி தலைவர்களை சிறையில் தள்ளுவதற்கும், அவர்கள் மீது ஊழல் புகார் பதிவு செய்வதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி செய்து வந்தது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த காரியங்களை செய்தது. தற்பொழுது தேர்தல் ஆணையத்தை பாஜக தன்னுடைய கைப்பாவையாக வைத்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் அனைத்தும் 400 தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்றே தெரிவித்தன. ஆனால் தற்பொழுது சூழல் மாறியுள்ளது. 2 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்துவிட்டன. தற்பொழுது உள்ள நிலவரங்களை புதிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய கருத்து கணிப்புகளால் இந்தியா கூட்டணி கட்சியினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர், சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். ஆனால் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி புதிய கருத்து கணிப்புகளால் மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதிர்ச்சியில் உறைந்து போனார் என்றே சொல்லலாம். மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 150 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மொத்தம் 150 தொகுதிகளில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது வெளிவர ஆரம்பித்துள்ள அனைத்து கருத்து கணிப்புகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவே உள்ளன. இதனால் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார் நரேந்திர மோடி. மீண்டும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்று சாதனை செய்யலாம் என்று காத்திருந்தார். ஆனால் கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக உள்ளது. புதிய கருத்து கணிப்புகளால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.